திருச்சி சனமங்கலம் காப்புக்காட்டில் வைத்து கல்லூரி மாணவி மீரா ஜாஸ்மின் எரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய தாய் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அவருடைய தாய் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திருச்சி மாநகர் உறையூர் சீனிவாச நகர் பகுதி படிப்பிற்காக மீரா ஜாஸ்மின் அவர் உறையூர் பகுதியிலே தங்கி அந்த பகுதியிலே கல்லூரியை படித்து கடந்த ஏப்ரல் மாதம் தான் எம்எஸ்சி கணிதம் படித்து முடித்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மீரா ஜாஸ்மின் 21 வயதான மீரா ஜாஸ்மின் பெற்றோர்களும் நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற அவர் நேற்று வரை இரவு வரை வீடு வராதவர்கள் சந்தேகம் ஒரு பெற்றோர்கள் அரசு தலைமை மருத்துவமனை காவலில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் மீரா ஜாஸ்மின் செல்போன் டவர் எந்த பகுதியில் இருக்கிறது என்று ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதியில் நேற்று அந்த டவர் செல்போன் டவர் கிடைத்து வைத்து அந்த பகுதியில் போய் பார்த்தபோது மீரா ஜாஸ்மின் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் யார் கொலை செய்தார் என்பது குறித்து வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர். அரசு தலைமை மருத்துவமனையில் மீரா ஜாஸ்மின் உடலை பார்த்த அவரது தாய் நேற்று கதறி எழுது அப்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. போலீசார் முதல் கட்ட விசாரணையில் அந்த பெண் கொலை செய்து அதன் பின்னர் எரித்துள்ளனர் என்பதும், அதே போன்று இறந்து கிடந்த பெண்ணின் அருகில் 2 மது பாட்டில்கள் இருந்துள்ளதும், அதே போன்று இளைஞர்கள் இருசக்கரம் கொலை செய்திருக்கலாம் என்றும் அந்த கோணத்தில் போலீசார் விசாரணை செய்திருந்தார். குறிப்பாக திருவனூர் பகுதியில் அந்த பகுதியில் திருவனூர் போலீசாரும் அதே போல திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது அவரது தாய் மற்றும் பெற்றோர் உறவினர் அனைவரும் தற்போது அரசு தலைமை மருத்துவமனை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அந்த மீரா ஜாஸ்மின் 21 வயதான மீரா ஜாஸ்மின் எப்படி இருந்தார், அந்த பகுதிக்கு எப்படி சென்றார், உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை வலியுறுத்தி அது மட்டும் இல்லாமல் உடலை அதுவரை பிரேத பரிசோதனை செய்ய உடலை வாங்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக அந்த பகுதியில் மீரா ஜாஸ்மின் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்றும் பெற்றோர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் குறிப்பாக அவர் திருச்சி நேற்று காலை 11:30 மணி அளவிலிருந்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சனமங்கலம் பகுதியில் பேருந்தில் சென்று அந்த பேருந்து பயண சீட்டும் அந்த பகுதியில் இருந்துள்ளது. அந்த இறந்த மீரா ஜாஸ்மின் பேக்ல இருந்துள்ளது. அதையும் எடுத்து தற்போது விசாரணை செய்துள்ளனர். குறிப்பாக அந்த பெண் சனமங்கலம் பகுதியிலே இறங்கி நடந்து செல்லும் வரை அந்த சைடில் சிசிடிவியும் இருந்துள்ளது. அந்த சிசிடிவியும் போலீசார் கைப்பற்றி விசாரணை செய்துள்ளனர். அந்த பெண் தனியாக தான் நடந்து சென்றுள்ளார். அதுக்கப்புறம் அந்த காப்புக்காட்டு பகுதியில் எப்படி அங்கு சென்றார், அங்கே யார் எதனால் கொலை செய்யப்பட்டார், யார் இதெல்லாம் இருந்தார்கள் என்பது குறித்து உடனே அவர்களை கைது செய்ய வேண்டும் என தற்போது அரசு தலைமை மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.